காணாம போனதை கண்டுபிடிக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். டிங் டிங். அடடா, இந்த ரப்பர் யாருதா இருக்கும்? உங்க புக்ல 233 பேஜ் நம்பர் ஓபன் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு கேமமாக்கி. சார், இந்த ரப்பர் எனக்கு கீழே கிடைச்சது சார். எங்க கூட பாப்போம். காணாம போன பொருளை கண்டுபிடிச்சு கொடுக்கற இன்சார்ஜ் யாரு? ஏன் அமைதியா இருக்கீங்க? இந்த வீக் இன்சார்ஜ் யாரு? சார் சார் நான் தான் சார். அங்கேயே இருந்தா எப்படி? இங்க வாப்பேன். இந்த ரப்பர் யாருதுன்னு கேட்டு கூட. ஓகே சார். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரப்பர் யாரோடதோ தாராளமா வந்து வாங்கிக்கோங்க. என்ன இது? வர வர நம்ம பசங்களுக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காணாம போற பொருளை எந்திரிச்சு வந்து வாங்க கூட மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த ரப்பருக்கும் இந்த கிளாஸுக்கும் சம்பந்தமே இல்லையா? சார், அந்த ரப்பர் மேல யாரோட பேராவது எழுதி இருக்கான்னு பாருங்க சார். என்னது பேரா? ஆமா சார், இது மேல ஒரு பேர் எழுதுக்கு. அது கூட கெனிச்சின்னு போட்டிருக்கு சார். கெனிச்சி கெனிச்சி சீக்கிரம் வந்து ரப்பரை வாங்கிக்கோ. சார், எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளாஸ்ல ஒரே ஒரு கெனிச்சி தான் இருக்கான். அது இவன் தானே சார்? ஆமா, என் பேர் தான் கெனிச்சி. அப்ப இது ஏன் ரப்பர் தானா? கெனிச்சி, நீ தொலைச்ச ரப்பரை உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியலையா? சார், ரப்பர் மேல பேர் எழுதுற பழக்கம் எல்லாம் எனக்கு இல்ல சார். யாரோ என்ன இப்படி கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. அப்படியா சொல்றேன்? ஆமா சார், என்ன நம்புங்க சார். ஓஹோ, உங்க திங்ஸ் மேல உங்க பேரை எழுதுங்கன்னு நான் எப்பவோ சொன்னனே, அதை நீ கேட்கலையா? நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேங்கிறிய. மாட்டேன். அது இந்த கிளாஸ்ல யாருமே என் பேச்ச கேட்கறதுல. இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல கீழே இருந்து கிடைச்ச பொருட்கள். யாரும் வந்து கேட்காதனால இதெல்லாம் என் டிராயர்லயே வச்சுக்கிட்டேன். யாரும் இதை கேட்கற மாதிரியே தெரியல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதை என் டிராயர்லயே வச்சிருக்கிறது? எனக்கு என்னமோ கெனிச்சு இதெல்லாம் ஒண்ணுதோன்னு தோணுது. எப்படி சார் காணாம போன பொருள் எல்லாம் எனக்கு சொந்தமாகும்? இங்க பார், இந்த வீக் இன்சார்ஜ் நீ தான். அதனால இந்த பொருள் எல்லாம் சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிரு. என் டிராயர் எனக்கு காலி ஆகணும், புரியுதா? இத நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இங்க ஒரு பொருள் கூட இருக்க கூடாது. சார், இது ரொம்ப டூ மச். எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் உன்னோடதுன்னு ஒத்துக்கிறியா? நல்ல மாட்டன. இதான் விஷயமா? இத பாரு கெனிச்சி, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அந்த திங்ஸ் எல்லாம் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன இன்சார்ஜா வச்சுக்க மாட்டாங்க. ஈகா நிஞ்சா இருக்கிற வரைக்கும் முடியாதுங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல கெனிச்சி. டிங் டிங். அப்ப உன்னால செய்ய முடியுமா ஹட்டரி? நிச்சயமா என்னால செய்ய முடியும் கெனிச்சி. அப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல ஸ்கூலுக்கு வந்து என்னோட வேலையை முடிச்சு கொடுத்துரு. டிங் 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 டிங். லெக்லக்க 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 டிங் டிங். கெனிச்சி நல்லா பாரு, இதுதானே உன்னோட கிளாஸ் ரூம். டிங் 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 டிங். ஏய் ஹட்டரி, ஹெல்ப் பண்ணு. டிங் 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 டிங். மெதுவா மெதுவா. மூக்கு போச்சு. டிங் 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 டிங். அதான் நீ சொன்ன திங்ஸா? டிங் டிங். இவ்வளவு பொருட்களா? கெனிச்சி, எனக்கு ஒரு டவுட். இது வெறும் உங்க கிளாஸ் ரூமோட திங்ஸா இல்ல மொத்த ஸ்கூல்லயும் தேடி பொறுக்கி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த திங்ஸா? இருந்தாலும் இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் பொறுப்புங்கறதே இல்லாம போச்சு. கரெக்ட் தானே கெனிச்சி? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்க, இன்னும் நீ ஏத்தாத. சரி சரி, ரொம்ப கோவப்படாத கெனிச்சி. அதெல்லாம் சரிதான். இதெல்லாம் யாரோடதுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா ஹட்டோரி? சொல்லு. நிச்சயமா முடியும். நீதான் ஈகா நிஞ்சாவாச்சு. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நிஞ்சா டெக்னிக் தேவையில்ல கெனிச்சி. நீ கேக்குறங்கிறதுக்காக நான் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தினேன்னா அது எனக்கு தான் கேவலம். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஒவ்வொரு பொருள் மேலயும் ஒரு ஸ்டூடெண்டோட பேரை எழுத போறேன். என் ஐடியா எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. முதல்ல இத சரியான ஓனர் கிட்ட தான் சேர்க்கணும். ஆனா ஹட்டோரி கெமமாக்கி என்ன இப்படிதான் மாட்டி விட்டான். அவன் தப்பு பண்ணாங்கிறதுக்காக நீயும் தப்பு பண்ண கூடாது கெனிச்சி. இந்த பொருட்களுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்டே இதை ஒப்படைச்சிடலாம். ஓகே ஓகே. அப்ப சரி, நாளை காலையில வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம். என்ன? அப்ப இதை இன்னைக்கு முடிக்க வரலையா? பசங்களே இல்லாத இந்த கிளாஸ் ரூம்குள்ள யார்கிட்ட கொண்டு போய் இதை கொடுக்க சொல்ற கெனிச்சி? வா வா. வரும்போது ஜன்னல் வழியா வந்தா இப்ப கதவு வழியா போறோம். அந்த வழி போர் அடிச்சிருச்சு, அதான் இந்த வழியா வரேன். வா. முடியல. நீ நிஜமா தான் சொல்றியா? உண்மையிலேயே ஹட்டோரியால இதை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா சார், ஹட்டோரியால இதை நிச்சயம் கண்டுபிடிக்க முடியும். ஏய், பயமா இருக்கு. கண்டுபிடிச்சிருவல்ல? நீ கவலைப்படாத கெனிச்சி. ஷிஷிமாரு.
இருங்க கொஞ்சம் மோந்து பாத்துக்கிறேன். கபடி 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 கபடி. ஆமாப்பா, இது என்னோட பென்சில். எப்படி நம்ம வேலை? சூப்பர். அப்ப இது யாருது சொல்லு. டிங் டிங். கபடி 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 கபடி. கலக்கிற சிஷிமாரு. கபடி 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 கபடி. சார், இது ஒண்ணு மட்டும் தான் பேலன்ஸ். ஓஹோ, இதோட ஓனர் யாரும் கண்டுபிடிக்க முடியலையா? ஆமா சார். ஓ, அவசரப்பட்டு இந்த நாயை பெருமைப்படுத்தி பேசிட்டேனோ. யாரு என்னன்னு சொன்னா? இது யாரு இருக்கும்? ரொம்ப நாருங்க. கபடி 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 கபடி. சார் சார், அந்த சாக்ஸ் உங்களோட தானே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சாக்ஸ் மட்டும் இல்ல, பேனாவும் என்னதுதான். சார், இந்த காலத்துல சின்ன பசங்க மட்டும் இல்ல சார், பெரியவங்களும் கேர்லெஸ்ஸா தான் இருக்காங்க. சார கிண்டல் பண்ணக்கூடாது, மன்னிச்சு விட்டுருங்கப்பா. டிங் டிங். Everyone loves Hattori, ding ding. உங்க ரெண்டு பேருக்கும் இப்படி வெட்டியா சுத்தறத தவிர வேற வேலையே இல்லையா? சரி சரி, இப்ப ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போங்க. அம்மா கிட்ட இதை நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே? ஓ, கொடுத்துறேனே. ஏன் இவனுக்கு என்ன வேலையா? நீ அம்மா கிட்ட தொட்டுரு, நான் தான் பின்னாடி போறேன். இல்ல இல்ல, நீ கொடுத்துரு, நான் இவன் பின்னாடி போறேன். முடியாது, நீ தான் செய்யணும். நான் பிடிக்கிட்டேன். இந்த போலியான லெட்டர் வச்சுக்கோ. அதுக்குள்ள என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் பிரிச்சு பாடி. அம்மாவே பிரிச்சு படிக்க சொல்லலாம். ஏய் கியோ, யுமிகோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எதுக்காக தடுத்து நிறுத்துற? என்ன விஷயம்? காட்டுறேங்க பாருங்க, அட்டோரியோட லெட்டர். அன்புள்ள அம்மாவுக்கு, நான் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போறேன். எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது. இப்படிக்கு அட்டோரி. பாஸ், இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாமா? கண்டிப்பா கியோ, இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் என்னாச்சு பார்க்கலாமா? ஹட்டோரி ஏன் லெட்டர் எழுதிருக்கான்? உங்களுக்கு லெட்டர் எழுதுற அளவுக்கு அவசியம் அப்படி என்ன வந்துச்சு? அட, என்ன இது? இதுல ஒண்ணுமே எழுதல. நின்றா வார்த்தை தெரியணும்னா நெருப்புல வைக்கணும். அதுல என்ன இருக்குன்னு இப்பவும் தெரியல. ஞாபகம் வந்துருச்சு. இது தண்ணியில வைக்கணும். சரி, தண்ணில வைக்கலாம். ஆனா இதுல இப்பவும் ஒண்ணுமே தெரியலையே. ஹட்டோரிக்கு ஒருவேளை நம்ம எல்லார் மேலயும் கோவம் இருக்கோ என்னவோ. கெனிச்சி, நீ ஹட்டோரி கிட்ட சண்டை ஏதாவது போட்டியா? அதான் இப்படி நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் நடக்கலமா. ஹட்டோரி, நீ ஒரு பைத்தியம். அதனால இருக்குமோ? நான் உனக்கு எத்தனை தடவை யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் கெனிச்சி. ஆமா, நீங்க ஏதாவது திட்டினீங்களா? நான் திட்டிருப்பேனா? இரு, கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். Ding ding, ding ding ding, ding ding ding. அவன் எனக்கு நிறைய வேலை செஞ்சு கொடுத்திருக்கான். ஒருவேளை அதனாலதான் வீட்டை விட்டு ஹட்டோரி போயிட்டானோ? ஹட்டோரி நம்ம மேல கோவமா இருக்கானா? ஏய் கெனிச்சி. அட கெம்மமாக்கி ஆண்டி, என்கிட்ட அட்டோரியோட லெட்டர் இருக்கு. ஹட்டோரி அனுப்பியிருக்கானா? ஆமா, இத உங்க பேருக்கு தான் அனுப்பியிருக்கான். எங்க கொடு பாக்கலாம். அன்புள்ள அம்மாவுக்கு, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேம்மா. நான் வர வரைக்கும் கெம்மாக்கிய நம்ம வீட்ல தங்க வச்சுக்கோங்க. இந்த வீட்ல தங்குறது அவ்வளவு நல்லது இல்லன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் அட்டோரி சொல்ல நான் மீறவே மாட்டேன். தங்குறேன். ஹட்டோரி இததான் எழுதிருக்கான் கெனிச்சி. ஆனா அம்மா, அட்டோரியோட சொல்ல மீறினா அது அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல ஆண்டி. கொஞ்ச நாளைக்கு நாம இங்க டேரா போட வேண்டியதுதான். நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா ஆண்டி? வேண்டாம் கெம்மாக்கி, வீட்டு வேலை, மார்க்கெட் போறதுன்னு எல்லா வேலையும் ஹட்டோரி தான் செய்வான். ஆனா இப்போ அவன் எங்களெல்லாம் விட்டுட்டு எங்க தான் போனானே தெரியல. இந்த கெமுமாய்க்கு இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி. அவன் திரும்பி வர வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆண்டி. பாய். ஏய் கெனிச்சி, என்ன விஷயம் கெம்மமாக்கி? இந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வா. நான் ஏன் போகணும்? நீ தானே ஹட்டோரியோட வேலையெல்லாம் பண்றேன்னு சொன்ன, நீ எடுத்துட்டு போ. நீ மட்டும் இந்த வேலையை பண்ணியேன்னா உன்னோட ஹோம்வொர்க் எல்லாத்தையும் நானே முடிச்சு தரேன். அப்படியா? அப்படின்னா சரி, கூட அந்த வேலையை நான் முடிச்சிடுறேன். கெம்மமாக்கி, ஏன் இப்படி பயந்து சாகுற? பேக என்கிட்ட கொடுத்துட்டு உன் ரூமுக்கு போ, நான் வரேன். நீ என்னோட ஹோம்வொர்க் முடிச்சிட்டல்ல? போய் பாரு. இப்பவே பாத்துடுறேன். சீக்கிரம் போய் பாரு.
நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆண்டி. பரவாயில்லையே, சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆ, ஆ, என்ன இவன் கவர்ல எழுதியிருக்கான்? ஆ, ஓ, இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். கேமமாக்கி எங்க இருக்க? இந்த ஹட்டோரி கேமமாக்கி ஏன் இங்க விட்டுட்டு போனா? ஒருவேளை நிஜமாவே கோச்சுக்கிட்டு போயிட்டானோ? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிடு. தயவு செஞ்சு திரும்பி வா ஹட்டோரி. ஷின்சோ இப்படி கத்துறானா நிச்சயமா வீட்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கணும். நான் என்னன்னு போய் பார்க்கணும். இந்த கெமுமாக்கி இங்க என்ன பண்றான்னு ஒண்ணும் புரியவே மாட்டேங்குதே. எப்படி இருக்கீங்க? வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஆனா நீங்க 2 நாள் கழிச்சு தானே வருவேன்னு சொன்னீங்க. வேலை சீக்கிரமா முடிஞ்சதுனால வீட்டுக்கு வந்துட்டேன். உங்களோட இருக்க சொல்லி அட்டோரி எங்களை அனுப்பியிருக்கான். ப்ளீஸ் எங்களை ஏத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. அவன் உங்க 2 பேரும் இங்க இருக்க சொல்லி அனுப்பியிருக்கானா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டானே, என்ன ஆச்சு அவனுக்கு? சரி, ஏதோ ஒண்ணு. சரி, அவனோட இந்த நடவடிக்கை எனக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. சரி, அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவன் வேலையெல்லாம் நீங்க தான் செஞ்சாகணும். வாவ், இப்பதான் ஆட்டோ சூடு பிடிக்குது. அப்பா போட்டாரே ஒரு போடு. கெமுமாக்கி, எனக்கு ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. கொண்டு வந்துட்டேன். இதாங்க அங்கிள். அப்படியே ஒரு வேலை செய். என்னோட கோல்ட் ஸ்டிக் எல்லாம் நீ நல்லா சுத்தம் பண்ணி வச்சிரு. சீக்கிரமா போ. சரி. எதுக்காக அவனை வேலை வாங்குறீங்க? நீ அதெல்லாம் கண்டுக்காத. இவங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஆனா ஏ கெமுமாக்கி, சீக்கிரமா இங்க வா. இந்தாங்க. கெமுமாக்கி, வந்துட்டேன். இப்போ உனக்கு ஒரு வேலை கொடுக்கறேன். மேல போய் கையில கட்டைய வச்சுக்கிட்டு நில்லு. சீக்கிரமா போ. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அங்கிள். இங்க பாரு, இந்த மாதிரி நடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கையில கட்டைய வச்சுட்டு நில்லு. சீக்கிரம் போ. விடுங்க விடுங்க, என்ன விடுங்க. கியோ, என்ன பண்றது? உண்மையை சொல்லணும்னா ஹட்டோரி இல்லாத இந்த வீடு வெறிச்சோன்னு இருக்கு. நான் சொல்றது கரெக்ட் தானேங்க? அவன் ஏன் வீட்டை விட்டு போனானே தெரியலையே. எனக்கும் என்ன தெரியலப்பா. இதுல இருந்து இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம்